பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம திருப்பூர் போறதாட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். எதுக்கு வேண்டி போனோம்னு பாத்தீங்கன்னா, விலங்குகளுக்கு எதிராக ஏற்படும் வன்கொடுமைகள்ல இருந்து அந்த விலங்குகளை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு உள்ளதை பத்தி பேசுறதுக்கு தான் திருப்பூர்ல உள்ள ஒரு விலங்கு நல ஆர்வலரை மீட் பண்ண தான் போயிருந்தோம். காலையில ஏர்லியர் மார்னிங் போறதுனால ஒரு ரூம் புக் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போலான்னு சொல்லிட்டு நாங்க போனதான் தாமு லாட்ஜுக்கு போயிருந்தோம். அங்க 2 ரூம் புக் பண்றோம். அவர்கிட்ட முதல் கேட்கும் போது 5 பேர் எப்படின்னு கேட்கும்போது 2 ரூம் மட்டும் புக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒரே ரூமா கிடைக்குமான்னு கேட்டோம். இல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் போகும்போது அவர் இல்ல 3 ரூமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் எங்களை லிப்ட்ல வச்சு எங்களை ஒன் டைம் லாக் பண்றாங்க. அதெல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு. சரி, அப்படி இல்லைன்னா பேமெண்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு கேட்கும்போது தர முடியாதுன்னு அப்ப போலீஸ் போன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இங்க போலீஸ் வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஒரு வாதத்தை பண்ணிட்டு அப்புறம் யார்ட்டே பேசிட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்தாங்க. அண்ணன் அதுல பதிவிட்டது நாங்க பிளான் பண்ணி வந்தோம், இங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போனோம் அப்படின்னு உள்ள எண்ணத்துல நாங்க போயிருந்தா. ரெண்டாவது நாங்க ஆட்சி ஹோட்டல்ல புக் பண்ணி அங்க ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கான பில்லு எல்லாமே எங்கள்கிட்ட ஆதாரத்தோட இருக்கு. இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, வெளியூர்ல இருந்து நம்பி வரவங்களை எப்பவுமே ஏமாத்தாதுங்க. நாங்க 5 பேர் வந்த இடத்துல இவ்வளவு ஏமாற்றப்பட்டோம்னா இது வயதானவங்க வந்திருந்தா நீங்க என்ன மாதிரி பண்ணிருப்பீங்கன்னு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மீண்டும் இந்த தவற பண்ணாதுங்க. இன்னும் இந்த ஊர்ல உள்ள நண்பர்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. வெளியூர்ல உள்ளவங்க வாரவங்க ஒரு ஆளை நம்பிதான் வராங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் மட்டும் பண்ணாதுங்க. சட்ட ரீதியா அண்ணன் எடுக்கும் அனைத்து நிபந்தனைகளுக்கு நாங்க கட்டுப்பட ரெடியா இருக்கோம். ஏன்னா இது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்தாதான் அவங்க பண்ண தவறு என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வர. கண்டிப்பா இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்க உட்பட ரெடியா தான் இருக்கோம்.